ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். தக்காளி தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்து இது கூட சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச மிக்ஸிங்கை நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தோசை மாவில் அரைச்சி வச்ச மிக்ஸிங்கை ஆட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் ஊற்ற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி அந்த நெய் கூட ஆட் பண்ணும்போது அந்த அரோமா ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தோசை வேணும்னு வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் ஊற்றி நெய்யை நம்ம ஊற்றிடலாம். நெய்யை ஊற்றிட்டு நல்ல மொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், தோசை ரெடி. நம்ம இந்த தோசைக்கு பொட்டுக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னிலாம் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.